வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஷீலா ரவி. இன்றைக்கி சண்டேவோட மினி விலாக் தான் பார்க்க போகிறோம். சண்டேனாலே ஃபன் தானேங்க. அது சரி, கொளுத்துற வெயிலில் குழந்தைய தூக்கிட்டு உனக்கு என்னம்மா ஃபன்னு, எங்கம்மா போயிட்டுருக்குறேன்னு கேட்குறீங்களா? வீடியோ முழுசாக பாருங்கள். கடைசியில் நமக்கு இப்படி ஒரு சான்ஸ் கிடைக்கலன்னு நீங்களே வருத்தப்படுவீங்க. லோனி ஒரு ஹாய் சொல்கிறா சொல்லணும்னு சொன்னோன்னே என்னம்மா வெயிலில் உனக்கு ஹாய்னு சோகமாக ஒரு ஹாய் சொல்லிட்டாங்க. அடுத்து நாங்கள் வீட்லேயே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு 11 o'clock போல் 2 வண்டி எடுத்துகிட்டு இங்கேருந்து சோடியாக கிளம்பியாச்சு. அங்கேருந்து தம்பி தங்கச்சிங்களுக்கெல்லாம் கால் பண்ணி தோப்புக்கு வந்துடுங்கன்னு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாச்சு. ஸோ தோப்பில் போயிட்டு நாங்கள் என்னெல்லாம் பண்ணுறோம், என்ன அட்டகாசம் பண்ணுறோன்றது நீங்களே பாருங்கள். ஒரு வழியாக இடத்துக்கு வந்து சேர்ந்தாச்சு. நாங்கள் வந்து அடுத்த 5 நிமிஷத்துலேயே அந்த பக்கம் இருந்த தம்பி தங்கச்சி ஹாய் நாங்களும் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. வாடா தம்பி கத்தியை கொண்டுட்டே வரோம். அடுத்தே தோப்புக்கு வந்தாச்சே. நாங்கள் இவ்வளோ நேரம் எதுக்காக வந்தோம், இந்த கொளுத்துற வெயில்னு கூட பார்க்காம எதுக்கு வந்தோம் அப்படின்றது இதுக்கு தாங்க. சம்மர் சீசன் வந்தால் இதை நினைக்காதவங்க கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க, இதை சாப்பிடாதவங்க இருக்க மாட்டாங்க. ஓலையை பார்த்து கண்டுபிடிச்சிருப்பீங்க. டடாய்னா நுங்கு சாப்பிட தாங்க நாங்கள் வந்தோம். ஸோ வருஷம் நுங்கு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி தோப்புக்கு ஃபேமிலியாக வந்துடுவோம். பார்த்த உடனே சாப்பிடணும் போல் இருக்குல்லைங்க. கிராமத்தில் தாங்க இந்த மாதிரிலாம் கிடைக்குது. இதோ இந்த பனை மரத்துலேயும் இங்கிட்டு இருக்கிற இந்த பனை மரத்துலையும் தாங்க வெட்டணும். வெட்டி கொடுத்த ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. அடுத்து மேடு பள்ளமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு உட்காந்து சாப்பிட வசதியாக இருக்காதே அப்படின்னு சொல்லிட்டு மொத்த நோங்கியும் கீழே சமமாக இருக்கிற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அடுத்து உட்காந்து வெட்ட ஆரம்பித்தது மட்டும்தாங்க தெரியும், எப்படி காலியாச்சுன்னே தெரியலங்க. அடுத்து யார் வேகமாக நுங்கு சாப்பிட்றான்னு சொல்லிட்டு ஒரு காம்படிஷன் வச்சோங்க. கேமரா ரொட்டேட் பண்ணி பாருங்கள். மாடு கழனி தண்ணி உரியிற மாதிரி ஆளாளுக்கு ஒரு பக்கம் உரிய ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக இருந்ததுங்க. நல்லா என்ஜாய் பண்ணோம். நீங்களும் கிராமத்தில் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபன்னை வந்து மிஸ் பண்ணாதீங்க. ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஒருவேளை சிட்டியில் இருக்கீங்களா, சம்மர் லீவுக்கு ஊருக்கு வாங்க. கிராமத்துக்கு வந்து இந்த மாதிரி தோப்பில் உட்காந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் எத்தனை பேர் இந்த மாதிரி ஃபேமிலியோட நுங்கு சாப்பிட்டுட்டு தோப்பில் விளையாடிட்டு ஃபன் பண்ணியிருக்கீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.